ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த தீபாவளிக்கு சூப்பராக பருப்பு வடையும் உளுந்த வடையும் ரொம்ப ஈஸியாக சூப்பர் டேஸ்ட்டில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உளுந்த வடை. 1 கப் அளவுக்கு உளுந்து வந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக 2 மணி நேரம் ஊறணும். அப்புறம் வடைக்கு வந்து நம்ம மாவு கூட சேர்க்குறதுக்கு கொஞ்சமாக ஆனியன் கட் பண்ணியிருக்கிறேன், ஒரு பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் கருவேப்பில், கொத்தமல்லி, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். என்ன தான் நம்ம வடைக்கு வந்து பிரயாசப்பட்டாலும் நம்ம மாவு நல்லா அரைக்கிறத பொறுத்து தான் டிசைட் ஆகும். நமக்கு நல்ல கிறிஸ்பியாக வரணும், சாஃப்டாக வரணும் அப்படின்னா நம்ம மாவு அரைக்கிறதுல தான் இருக்குது. முக்கியமான விஷயம், தண்ணி அதிகமாக சேர்க்கவே கூடாது. இப்போ நான் போடுறேன் பாருங்கள், இப்போ கையில் எடுத்து போடுறேன், அப்போ கொஞ்சம் தண்ணி வருது, அந்த தண்ணியே போதும். அப்புறம் தேவைப்படும் போது லைட்டாக தெளித்து தான், ரொம்ப ரொம்ப லைட்டாக தண்ணி யூஸ் பண்ணி தான் நம்ம வடை வந்து அரைக்கணும். மாவு நல்லா வெண்ணெய் திரண்டு வர மாதிரி நம்ம மாவு அரைக்கணும். அந்த மாவு ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் இருந்தால் தான் நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு வடையும் வரும். நம்ம இப்போ மாவு வந்து ஹார்டாக நம்ம தண்ணி ரொம்ப கம்மியாக ஊற்றியும் அரைக்கக்கூடாது. ரொம்ப ஹார்டாக அரைச்சிட்டோம் அப்படின்னா கல் மாதிரி வடை வரும். ரொம்ப தண்ணி சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா நிறைய எண்ணெய் குடிக்கும், நல்லாவே இருக்காது. இதை மாதிரி கையில் வந்து கையை தண்ணியில் நனைச்சிட்டு ஓரங்களில் சென்டரில் நம்ம ஒதுங்கி இருக்கிற மாவெல்லாம் நம்ம அடிக்கடி இதை மாதிரி கிளறி விடணும். ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும் அரைப்பட்டா போதும். அப்பப்போ இதை மாதிரி கையில் நனைச்சி அந்த தண்ணியை வந்து அப்பப்போ விட்டுக்கிடணும். ரொம்ப அதிகமாக நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். 1/2 அன் ஹவரில் சூப்பராக அரைஞ்சிரும். இப்போ வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆகிட்டு இப்போ வந்து நல்லா நமக்கு அரைப்பட்டுட்டு, ஆனால் நல்லா மாவு பொங்கி வரலை, புசு புசுன்னு வரலை, நல்லா ஏர் பபிள்ஸ்லாம் வர்ற மாதிரி பண்ணணும். இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் நமக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், கையில் தண்ணியை நனைச்சிட்டோம் அப்படின்னா கையில் ஒட்டாது. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பார்த்தாலே தெரியும், காற்று மாதிரி இருக்கும். நிறைய குட்டி குட்டி ஏர் பபிள்ஸ் வரணும். அப்போ தான் நமக்கு வந்து வடை நல்லா சூப்பர் சாஃப்டாக வரும். இப்போ மாவு எடுத்துட்டேன். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். கட் பண்ணியிருக்கிறது எல்லாமே சேர்த்து உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா அடித்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இனி நம்ம டேரெக்டாக வடையை தட்டிட வேண்டியதான். ஸோ ஆயிலை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு கவர் வச்சுருக்கிறேன், அல்லது வாழையில் கூட வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அதை நனைச்சிக்கிடணும். அப்புறம் நம்ம கையிலையும் தண்ணியால் நனைச்சிட்டு மாவு எடுக்கும்போது கையில் மாவு ஒட்டாது. திருப்பி அந்த கவரில் நம்ம உருட்டி வச்சு உள்ளே சென்டரில் வந்து ஒரு ஹோல் போடுறதுக்கு நம்ம விரலை வச்சே ஹோல் போட்டு லைட்டாக விரித்தோன்னா வடை ஷேப் சூப்பராக நமக்கு வந்துடும். ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வச்சுட்டு அப்புறம் இந்த வடையை எடுத்து போடணும். இப்போ கவர்னால ஈஸியாக நல்லா வழுகி வந்துடும். ஸோ அதை அப்படியே நம்ம கீழே கொண்டு வந்தோம் அப்படின்னா கரெக்டாக கையில் அழகாக வந்துடும். இனி நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். இன்னொரு தடவை செஞ்சு காமிக்க. ஃபஸ்ட்டு கவரை கண்டிப்பாக ஒவ்வொரு தடவை பண்ணும்போது கவரை தண்ணியால் தொடச்சிட்டு கையும் ஈரம் பண்ணிவிட்டு மாவு எடுத்து அதுக்கடுத்து உள்ளே வச்சு நம்ம ஹோல் மாதிரி நல்லா நீட்டாக போட்டோம் அப்படின்னா சூப்பரான ஷேப்பில் கிடைக்கும். இதை மாதிரி எல்லா வடைகளையுமே தட்டி நம்ம உள்ளே போட்டுற வேண்டியதான். இப்போது லைட்டாக கொஞ்சம் நம்ம ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வேகிற அளவுக்கு வந்து நம்ம 2 பக்கமும் அப்பப்போ திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிடணும். சீக்கிரமாகவே நமக்கு நல்லா வெந்துடும். பாருங்கள் எவ்வளோ புசு புசுன்னு சூப்பராக நமக்கு வந்திருக்கு. இது வந்து நம்ம இந்த மாவு அரைக்கிறதுல தான் இருக்குது. அவ்வளோதான். இனி வந்து நம்ம வெளியில் எடுத்து வேண்டியதான். ரொம்ப உள்ளே வந்து சூப்பரான சாஃப்டாகவும் வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். எக்ஸ்ட்ரா நம்ம வந்து அரிசி மாவு எதுவுமே சேர்க்க தேவையில்ல, சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டீ கடையிலலாம் நம்ம வாங்கி சாப்பிட்ற மாதிரியான பருப்பு வடை எப்படி சூப்பராக நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கும் ஒரு 2-3 டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணால் நல்லா பர்ஃபெக்டாக நம்மளால் டேஸ்ட்டாக வடை செய்ய முடியும். இதுக்கு 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து தண்ணியே சுத்தமாக இல்லாமல் நம்ம வடிகட்டி தான் அரைக்க எடுத்துக்கிடணும். தண்ணி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து நல்லா இருக்காது, நல்லா கிறிஸ்பியாக நமக்கு வந்து கிடைக்காது. அதனால் நான் ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட இதை மாதிரி வடிகட்டியில் போட்டு வச்சுட்டேன், அப்புறம் எடுத்துருக்கிறேன். சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது. இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜார்லாம் மாற்றிக்கணும். அப்புறம் குறைன்னு தான் நம்ம அரைக்கணும். ரொம்ப வலுவலுன்னு அரைச்சோம்னா சுத்தமாக நல்லா இருக்காது வடை. பல்ஸ் மோடில் வச்சு அரைக்கணும். இது கூட 5-6 பல் பூண்டு சேர்த்துருக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோம்பு, கொஞ்சமாக தான் நான் பருப்பு எடுத்துருக்கிறதுனால அரை ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இது கூட நீங்கள் வத்தல் சேர்த்துக்கோங்க. நான் குழந்தைங்களுக்கு வத்தல் சேர்த்தா காரம் அதிகமாக இருக்குன்னு சேர்க்கலை. இல்லை 2 வத்தல் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு குறைன்னு பல்ஸ் மோடில் வச்சு 2-3 டைம் லைட்டாக பண்ணாலே போதும். நல்லா குறைன்னு நமக்கு கிடச்சிரும். இதை மாதிரி இருக்கணும். இதிலே நமக்கு முழு பருப்புமே வந்துடும். அதனால் தனியாக முழு பருப்பை எடுத்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நல்லா அரைச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இனி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற
எல்லாத்தையும் சேர்த்துக்கிடலாம். பச்சை மிளகாய், இஞ்சி, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். அப்புறம் ஆனியனும் கொஞ்சமாக சேர்த்தா போதும். நம்ம இப்போ பருப்பு எவ்வளோ எடுக்கமோ அதில் ஒரு 25% மட்டும்தான் இந்த ஆனியன், மிளகா, இஞ்சி எல்லாம் சேர்த்துருக்க குவான்டிட்டி இருக்கணும். ரொம்ப அதிகமாக ஆனியன் சேர்த்தாலும் நல்லா இருக்காது. ஆனியன் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சைடில் நம்ம வந்து ஆயில் நம்ம ஹீட் பண்ணிவிட்டு இனி நம்ம வடைக்கு வந்து உருட்டி போட வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு பிகினராக இருந்தால் நம்ம ஃபஸ்ட்டே வடையெல்லாம் தட்டி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அப்புறம் ஆயில் ஹீட் ஆனதும் அப்படியே ஒவ்வொன்றா போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி உருட்டிட்டு உள்ளங்கையை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும், நல்ல சூப்பரான ஷேப் நமக்கு கிடச்சிரும். இல்லைன்னா உருண்டைகளாக மட்டும் உருட்டி வச்சுட்டு அப்புறம் ஆயில் ஹீட் ஆனதும் டக்கு டக்குன்னு உள்ளங்கையில் வச்சு தட்டி தட்டி கூட போட்டுடலாம். நம்ம விருப்பம்தான். அப்புறம் ஹோட்டல்லலாம் நமக்கு ஃப்ரை பண்ணும்போது 2 டைம் ஃப்ரை பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு போட்டு பொரித்து எடுத்துகிட்டு திருப்பி அடுத்த டைம் பொரிப்பாங்க. அப்போ நம்ம வீட்டில் அதே மாதிரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹீட் அதிகமாக இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு வடைகளாக எடுத்து போட்டுறணும். வடையை போடும்போது நமக்கு ஆயிலோட டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அப்போது ஒரு பக்கம் லைட்டாக கலர் வந்ததும் நம்ம அடுத்த பக்கம் நம்ம திருப்பி போடணும். திருப்பி போட்டு ஒரு 2-3 செகண்டில் மீடியம் ஃப்ளேமுக்கு நம்ம மாற்றிடணும். அப்போனா வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நமக்கு நல்ல வடை வெந்தும் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லா பக்கமே ஒரே டெம்பரேச்சரில் நமக்கு வந்து கரெக்டாக நல்லா வெந்தும் நமக்கு வரும். இப்போ நான் திருப்பி போட்டுட்டேன். இனி வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு நான் மாற்றிடுவேன். அவ்வளோதான். நல்ல பொன்னிறமாக வர மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தால் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வெளியில் நமக்கு கிடைக்கும். உள்ளேயும் நல்லா நமக்கு வந்து வெந்து நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிட்டு நம்ம எடுத்துட வேண்டியதான். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.